வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குஜராத்தில் இன்று நடைபெற்ற 7வது தேசிய வனவிலங்கு வாரிய கூட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை தாங்கினார். சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், தன்னார்வல தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஜூனகத்தில் தேசிய வனவிலங்கு பரிந்துரை மையத்திற்கான அடிக்கல்லையும் பிரதமர் திரு மோடி மெய்நிகர் முறையில் நாட்டினார். முன்னதாக கிர் தேசிய பூங்காவில் பிரதமர் திரு மோடி காட்டு சஃபாரி மேற்கொண்ட அவர் கிர் நகரில் உள்ள சின்க் சதன் வளாகத்தில் மரம் நடும் விழாவிலும் பங்கேற்றார். பின்னர் கள ஊழியர்களுக்கான ரோந்து பைக்குகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து கண்காணிப்பாளர்கள், சுற்றுச்சூழல் வழிகாட்டிகள் மற்றும் களப்பணியாளர்கள் ஆகியோருடன் அவர் கலந்துரையாடினார். பால்வளத்துறையில் நிலைத்தன்மை குறித்த பயிலரங்கை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். பால் பண்ணை தொழிலை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பயிலரங்கு நடத்தப்படுகிறது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 11.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன MRI ஸ்கேன் எந்திரத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இன்று காலை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியது. ஆர்வமுடன் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்பினர். புதுச்சேரியில் 20 தேர்வு மையங்களிலும், காரைக்காலில் 5 தேர்வு மையங்களிலும் இத்தேர்வு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்வின்போது தடையின்றி மின்சார சேவை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.